ஐயா, சுவாமியுடைய குடும்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறம் சன்னிதிரை வீட்ல சுவாமி பார்க்க வராங்க. அந்த டைம்ல கொஞ்ச நேரம் சுவாமி அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அனுப்புறாரு. அப்போ வந்து நான் இங்கேயே இருக்க போறேன்னு அவங்க மனைவி சொல்றாங்க. அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு சாமி கோவப்படுறாரு. அவங்கள அனுப்பி கண்ணீரோட அவங்க போறாங்க. அந்த இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க. உங்கள சுவாமி அவங்க போயிட்டாங்களா பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமி. அந்த நேரத்துல நடந்த அந்த நிகழ்வுகள கொஞ்சம் சொல்லுங்களேன். சுவாமி பார்க்கறதுக்கு ஒரு ஈஎன்ஐ நிருபர் வராரு. அந்த நிருபர் வந்து சுவாமிகிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஈஎன்ஐ நிருபர் நான் அப்படின்ன உடனே சுவாமி கேட்குறாரு, இந்த பிச்சைக்காரனை பற்றி நீங்கள் எழுத முடியுமா பத்திரிக்கையிலன்னு கேட்குறாரு. எழுதலாம் சாமி, ஆனால் கொஞ்சம் சென்சேஷனல் நியூஸாக இருக்கணும் சாமி, உங்களை பற்றி ஏதாவது சென்சேஷனல் நியூஸ் இருக்கா சாமின்னு சொல்லி கேட்குறாப்புல. சாமி ஒன்றுமே பதில் சொல்லல. சிகரெட் மட்டும் எடுத்து மாற்றி மாற்றி குடிச்சிட்டே இருக்காரு. அவர் உடனே கேட்குறாரு, சாமி ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை பாக்கெட் குடிப்பீங்க சிகரெட்டுன்னு கேட்குறாரு. அவர் நான் இது வரைக்கும் எண்ணி பார்த்தது இல்லை, பட் சம் ஃப்ரெண்ட்ஸ் டோல்டு மேபி அரௌண்ட் 10 பாக்கெட்ஸ். ஓ 10 பாக்கெட்டு சாமி, இட்ஸ் எ வெரி சென்சேஷனல் நியூஸ் சாமி, நான் இதை வச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதிடுறேன் சாமி, எல்லா பத்திரிக்கையிலையும் வர மாதிரி நான் பண்ணிடுறேன் சாமின்னு சொல்லிட்டு போகிறார். அவர் எல்லா பத்திரிகையிலையும் வர மாதிரி ஒரு செயின்ட், ஏ ஸ்மோக்கிங் செயின்ட் இன் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் எல்லா பத்திரிகையிலையும் வர மாதிரி போட்டுறாரு. இது கல்கட்டாவில் வந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை டைம்ஸுங்கிற பத்திரிகையிலையும் இந்த ஆர்டிக்கிள் வெளிவருது. இந்த ஆர்டிக்கிள் வெளிவருது, இவருடைய பேரும் போட்டு வருது. இதை வந்து அவருடைய சாமியினுடைய கடைசி பொண்ணுடைய மாப்பிள்ளை மருமகன் படிச்சுட்டு பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா சாமியினுடைய பழைய பேர் வந்து ராம் சுரத் குன்வர். இப்போ இருக்கிற பேர் இவங்க அந்த பத்திரிக்கையில் வந்த பேர் வந்து யோகி ராம் சுரத்குமார். ஸோ பேர் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் ரிசம்பிளன்ஸ் இருக்கே, முகத்தை பார்த்தாலும் கொஞ்சம் இதாக தெரியுதே, எதுக்கும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு சாமியுடைய மகன் அமிதாப்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல, இந்த மாதிரி டைம்ஸ் பத்திரிக்கையில் இந்த மாதிரி ஆர்டிக்கல் வரைக்கும் பாரு, அதில் வந்து கீவா ஜெகநாதன்கிற ஒரு தமிழ் ஸ்காலர் பேர் வருது, அதனால் அவரை லொக்கேட் பண்ணுறது உனக்கு சுலபம், நீ எதுக்கும் டைம்ஸ் ஆஃபீஸில் போய் கேட்டுப்பாரு, கரெக்டாக போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவரும் தன் தந்தையை பற்றி நியூஸ் மாதிரி தெரியுதேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாரு. போய் பார்த்துட்டு வாங்கிறாங்க, அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. நேராக கரெக்டாக போகிறாரு, அந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் போய் கேட்குறாரு. எங்களுக்கு நியூஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கொடுத்தாரு, அந்த ரிப்போர்ட்டர் வந்து சவுத் இந்தியாவை சேர்ந்தவர், எங்களுக்கு நியூஸ் மட்டும் வந்துச்சு, நாங்கள் போட்டோம். ஆனால் இதில் உள்ள தமிழ் ஸ்காலர் கீவா ஜெகநாதன் வந்து ஒரு பெரிய பாப்புலரான ஒரு தமிழ் ஸ்காலர். அவர் வந்து சென்னையில் தான் இருக்கார், நீங்கள் சென்னை போனீங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதை பற்றி விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருங்கிறாரு. இவர் நேராக சென்னைக்கு போகிறாரு. போய் கீவாஜா அட்ரஸ் எப்படி பார்க்குறது தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல, அட்ரஸ் இவர்கிட்ட கிடையாது. அங்கே யார்ட்டையும் கேட்குறாரு. கடைசியில் மயிலாப்பூரில் வந்து கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மா இருக்காப்புல. அந்த அம்மாவுக்கு இவருக்கு சரியாக இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, சரியாக இங்கே உள்ள மக்களுக்கு ஹிந்தியும் தெரியாது. தட்டு தருமாறி ஏதோ ஒன்று ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த மாதிரி கீவா ஜெகநாதன், கேவி ஜெகநாதன் இங்கே இருக்காராமே, அவங்க அட்ரஸ் தெரியுமாங்கிற மாதிரி இங்கிலீஷில் ஒரு தட்டு மாதிரி கேட்கும்போது அந்த ஒரு அம்மா வருது. அது ஏற்கனவே டெல்லியில் நம்ம காலம் இருந்தம்மா, அந்த அம்மாவுக்கு ஹிந்தி நல்லா தெரியும். அது வந்து கேட்டு, நீங்கள் யாரை கேட்குறீங்க தேடுறீங்க, கீவா ஜெகநாதனை தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் கேட்குது. ஆமான்னு சொன்ன உடனே எனக்கு தெரியும், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காரு, வாங்க கூட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு பேர் காந்தமலை. அங்கே கூட்டு போகிறாங்க, கூட்டு போயிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இவர் உள்ளே போய் கீவா ஜெகநாதனை பார்க்குறாரு. பார்த்த உடனே நான் இந்த மாதிரி இந்த பத்திரிக்கை காட்டுறாரு, நானே இவருடைய மகன் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னுடைய அப்பா தான் இவர் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவருக்கு உங்கள் அப்பா மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் நான் வந்து உங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டு தான் அவனை இங்கேருந்து அனுப்ப முடியும். அவர் எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா, திருவண்ணாமலைன்னு போட்டிருக்கு, திருவண்ணாமலை எந்த பக்கம் இருக்குது, எப்படி போகணும், இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறாரு. நான் கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் சாமிகிட்ட போய் இந்த மாதிரி அமிதாப்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் ராஞ்சியிலேருந்து வந்திருக்காரு, தன்னை வந்து சுவாமியினுடைய மகன் சொல்கிறாரு, அவர் வந்து தகப்பனை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு, வர சொல்லலாமான்னு கேட்குறாப்புல. சாமிகிட்ட போய் அவர் சொல்கிறாங்க, அவர் கேட்குறாங்க. கேட்ட உடனே சாமி சொல்கிறாரு, அவரை வர சொல்லலாம்னு சொல்லி சொல்கிறாப்புல. அவரும் கீவாஜாவும் என்ன செய்கிறாரு, அவரோட ஒரு வேலைக்காரன் அனுப்பிச்சு
பஸ் ஸ்டாண்டு கூட்டு போய் திருவண்ணாமலை பஸ்ஸில் போய் ஏற்றி விட்டு அங்கே ஏற்றி விட்டு வந்துடுறாங்க. இவர் திருவண்ணாமலை வந்து சேர்றாரு. அட்ரஸ் கொடுத்து விட்ருக்காரு. அந்த அட்ரஸை வச்சு ஒரு ரிக்ஷா பிடிக்க நேராக சனந்தரி வீட்டுக்கு வந்துடுறாப்புல. வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி அனுப்புகிறார். வெளியே வந்து ஒரு பையன் இருக்காப்புல, அவன்கிட்ட பேப்பரில் எழுதி அனுப்புகிறார். பிரதாப் அமிதாப் சன் ஆஃப் ராம் சுரத்குமார் அண்டு ராம் ரஞ்சினி தேவி அப்படின்னு சொல்லி எழுதி உள்ளே அனுப்புகிறாரு. அதை பார்த்துட்டு அவங்கள உள்ளே வர சொல்லி சாமி சொல்கிறாப்புல உள்ளே வர்றாரு. உள்ளே பார்த்தோன்னா அவருக்கு ஒரே பிரமிப்பாக இருக்குது. உள்ளே 4 டிவோட்டிஸ் உட்காந்துருக்காங்க. இவரும் போய் உட்கார சொல்கிறாரு. உட்கார்றாரு. தன் தந்தையை பார்க்கணும் ஒரு ஆர்வத்தில் வந்தவருக்கு அங்கே உள்ள சூழ்நிலை அவர் தந்தை இந்த கோலத்தில், அதாவது கோலம் பார்த்தீங்கன்னா ஒரு செயின்ட்லி லுக்கா, ஒரு பெகர்லி லுக்கா தெரியல. அவருக்கே எப்படின்னு விவரிக்க முடியல. அவருக்கு ஒரு பிரம்மையாக இருக்குது. அவர் சாமி கேட்குறாரு அவர்கிட்ட, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு. இவருக்கு ஒரே கோபம் வருது. என்னுடைய பேர் அமிதாப், என் அம்மா பேர் வந்து ராமரஞ்சினி தேவி அப்படிங்கிறாப்புல. ஓஹோங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்குறாரு. ஆயிடுச்சு. எனக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்காங்க. என் வீட்டுக்கார பேர் ரேகா. பிள்ளைங்கள்லாம் ஆசுதோஸ், இந்த மாதிரி பிள்ளைங்க பேர்லாம் சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. டைம் போய்கிட்டே இருக்குது. சாமி மௌனமாக இருக்கார். அப்புறம் வந்து உங்கள் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்குறாரு. இவருக்கு ஒரே ஷாக்கு. கிட்டத்தட்ட 2200 கிலோமீட்டர் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. தன் தகப்பனை தேடி வந்திருக்காரு. வந்தவர்கிட்ட வந்து இவர் வந்து நீ எங்கே தங்கியிருக்க, என்ன செய்கிற, இதில் எதுவும் கேட்காம உன் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்குறாரு. அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரே கோபமாக வருது. இல்லை, நான் வந்து மெட்ராஸ் போகிறேன், போயிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னாப்புல. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வேலிங்டன் எழுதுகிற புக்கு, இந்த ஹிடன் சீட் ஆஃப் இந்தியா, அந்த புக்கை எடுத்து அவர் கையில் கொடுத்து அதில் வந்து மை பிளஸ்ஸிங்ஸ் டு அமிதாப்னு ஒரு இதை ஹிந்தியில் எழுதி கொடுத்து, முதல்ல இங்கிலீஷில், அப்புறம் அமிதாப்புங்கிற பேர் மட்டும் வந்து ஹிந்தியில் எழுதி அவர் கையில் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அங்கே வீட்டுக்கு போனவுடனே அம்மா மற்றவங்களாம் கேட்பாங்க, அவங்களெல்லாம் இங்கே கூட்டு வரட்டுமா, வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு போகிறதுக்கு முந்தி அமிதாப். அவங்க விருப்பப்பட்டாங்க, நான் எப்போனாலும் வரலான்னு சொல்லுங்கிறாரு. இவர் கேட்டுட்டு போயிடுறாரு. போயிட்டு ஊருக்கு போய் சேர்ந்துடுறாரு. ஊருக்கு போய் சேர்ந்தோடனே அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாரு, அப்பா அவர் நம்ம அப்பா தான், ஆனாலும் நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு தலைவனாக இல்லை. ஏதோ பெரிய ஞானின்னு அவரை கொண்டாடுறாங்க, எல்லாருமே கொண்டாடுறாங்க. அவர் என்னையே இந்த மாதிரி கேட்குறாரு, உன் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்குறாரு. அதனால் நம்ம வீட்டு தலைவனுங்கிற லெவலில் அவர் இல்லை. இது வரைக்கும் எனக்கு சொல்ல தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் சுவாமியுடைய மனைவிக்கு ராமரஞ்சினி தேவி, இன்னும் அங்கே உள்ள சுவாமியினுடைய மற்ற ரிலேட்டிவ்ஸ் பிள்ளைங்க, மற்ற பிள்ளைங்க, பொம்மை பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை சாமியை பார்க்கணுன்னு. அவங்க அங்கேருந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. சாமி ஒன்றும் பதில் போடல. அங்கேருந்து புறப்பட்டு வந்துடுறாங்க. நேராக வர்றாங்க. அதில் வந்து சுவாமியினுடைய மருமகன் வந்து அந்த முதல்ல பார்த்தாரே, அவர் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுவார். நல்லா நிறைய படித்தவர் அவர். அவர் தீக்ஷித்தின் பேர், அவர் பேர். அவர் சுவாமியினுடைய மச்சினை ரமாகாந்த் ராய் அவர் வர்றாரு. அவங்களுடைய ஒய்ஃபு காந்தி வர்றாங்க. அமிதாப் மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. எனக்கு வர பிடிக்கல, நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அவருடைய ஒய்ஃபு ரேகா வர்றாங்க. குழந்தைய கூட்டி வந்திருக்காங்க. பாரதி, ஆசுதோஸ் 2 குழந்தைகள் மட்டும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க. சாமி அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பேராக கேட்டு, அதுவும் பெண் குழந்தைகளுடைய பேரை கேட்கும்போது குழந்தைகளுக்கெல்லாம் அழுகு வந்து, குழந்தைகளும் சொல்ல முடியாது, அப்பயே அவங்களுக்கு வயசு 40 வயசு இருக்கும் மூத்த பொண்ணுக்கு, யசோதராவுக்கு. யசோதரான்னு சொன்ன உடனே அழுவாங்க. சொந்த தகப்பன்ட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லி கதறி அழுவாங்க. அதுக்கப்புறம் மாயாவும் அழுவாங்க. எல்லாருமே அழுவாங்க. அழுதுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்த உடனே எங்கே தங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நம்ம தான் தங்குறதை பற்றி யோசிக்கணும்னு சொன்ன உடனே சாமி வந்து கோவில் சத்திரத்தில் தங்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாரு. அங்கே உண்ணாமலையம்மன் சத்திரம்னு ஒன்று இருக்குது கோயிலை ஒட்டி. அந்த சத்திரத்தில் தங்க வைக்கிறாரு. தங்க வச்சுட்டு அங்கே தங்கிட்டு சுவாமி ஒரு நாள் அவங்கள வந்து கிரிவலம் கூட்டு போகிறாரு, ஒரு நாள் ரமணாசிரமம் கூட்டு போகிறாரு. நல்லா என்டர்டெயின் பண்ணுறாரு. அந்த பேர குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பொம்மைகள்லாம் வாங்கி பரிசளிக்கிறாரு. அது ஒரு கிலோ எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த 3rd டே அவங்க மறுபடியும் வந்திருக்காங்க, சாமி பார்க்க வந்திருக்காங்க சன்னதி தெரு வீட்டுக்கு. நாங்களும் அப்போ இங்கே இருக்கோம்.
இருக்கிற சமயத்தில் வந்து சுவாமி திடீர்னு முருகேசனை பார்த்து, முருகேசி, தீஸ் பீப்புள் ஆர் ஃப்ரம் திஸ் பெகர்ஸ் ஃபேமிலி. இஃப் யூ வாண்ட் டு நோ எனிதிங் அபவுட் திஸ் பெகர்ஸ் ஏர்லி லைஃப், யூ கேன் ஆஸ்க் தீஸ் பீப்புள் அப்படிங்கிறார். இவங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரனுடைய உறவினர்கள். இந்த பிச்சைக்காரனுடைய பழைய வாழ்க்கையை பற்றி நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களை கேட்டு நீ தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாரு. இப்போ முருகேசன் உடனே சொல்கிறாரு, எங்களுக்கு இப்போ இருக்கிற சுவாமியே எங்களுக்கு போதும், எங்களுக்கு அவருடைய பழைய கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. சரின்றாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இவர் சாமி அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னென்னு கேட்குறாரு. நாங்கள் ராமேஸ்வரம் போகலான்னு இருக்கோம்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்போ ராமரஞ்சினி தேவி, அதாவது சாமியுடைய மனைவி மட்டும், நீங்கள் எங்கேயாவது போங்க, நீங்கள் போகிறீங்களா நீங்கள் போங்க, எனக்கு இங்கே ஒரு வீடு மட்டும் வாடகைக்கு எடுத்து கொடுத்துருங்க, பக்கத்துலேயே எங்கேயா வீடு கிடச்சதுன்னா வாடகைக்கு எடுத்து கொடுத்துருங்க, நான் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இவருக்கு ஒரு வேளை சமையல் பண்ணி போட்டு ஆகாரம் கொடுத்துட்டு நானும் இவரை தினம் பார்த்துட்டு வந்துடுறேன், இவரை எந்த வகையிலும் தொந்தரவு விட மாட்டேன், எனக்கு ஒரு வீடு மட்டும் வாடகைக்கு எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டவுடனே அவங்க பேசுனது போஜ்புரி லாங்குவேஜில். போஜ்புரி தான் அவங்களுடைய மதர் டங். சுவாமிக்கு அந்த காதில் விழுந்துருது. காதில் விழுந்தவுடனே சாமி கொஞ்சம் கோபமாயிடுறாங்க. கோபமாயிட்டு சொல்கிறாங்க, யாரை பார்த்து, ரமாகாந்த் ராயை பார்த்து கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஃப்ரம் திஸ் சைடு, இங்கிலீஷ்லேயே சொல்கிறாங்க, எங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக சொன்னாரான்னு தெரியல. ஃப்ரம் திஸ் சைடு தி பெகர் இஸ் ஏபிள் டு ஹியர் சம்திங், டோன்ட் டூ இட். இந்த சைட்லேருந்து எனக்கு கொஞ்சம் பேச்சு விழுந்தது, இங்கேயே வந்து இருக்கிற மாதிரி ஏதோ பேச்சு விழுந்தது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை டு மேக் எ சீன் ஹியர், இங்கே ஒரு சீனை க்ரியேட் பண்ணிடாதீங்க. 25 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த பிச்சைக்காரனை பார்க்கணும்னு நினச்சிங்க, இந்த பிச்சைக்காரனை உங்களை அலோவ் பண்ணால் இங்கே வந்தீங்களா, பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் எல்லோரும் போயிடணும். யூ ஷுட் ஆல் கோ பேக். உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த பிச்சைக்காரனை உங்கள் நெருங்கிய சொந்தக்காரன் நீங்கள் நினச்சிங்கன்னா, தென் மை ஃபாதர் வில் ப்ரொடெக்ட் யூ. இஃப் யூ ரியலி திங்க் தட் திஸ் பெகர் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு யூ பீப்புள், தென் மை ஃபாதர் வில் லுக் ஆஃப்டர் யூ. அப்பா உங்களை எல்லாம் பார்த்துக்குவார். ஆனால் இங்கே இருக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் உடனே புறப்பட்டு போயிடுங்க. இங்கே ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே நீங்கள் ஊருக்கு போயிடுங்க, மறுபடியும் இங்கே பிச்சைக்காரனை பார்க்க வர வேண்டியதில்லை. இங்கே வந்து இருக்கணுங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க, இங்கே வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணாதீங்கன்னு ரொம்ப கராராக சொல்கிறாரு. அவங்க எல்லாம் அழுறாங்க. ராமரஞ்சினி தேவிலாம் சாமி காலை பிடிச்சி கதறி அழுறாங்க. சாமி கல்லாக நிற்கிறாரு, ஆனால் அவர் கண்ணில் தண்ணி வருது, ஆனால் அவர் தன்னுடைய ஸ்டாண்ட்லேருந்து மாற்றிக்கவே இல்லை. அப்புறம் எல்லாம் புறப்படுறாங்க. புறப்பட்டு சனத்திரு வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. வெளியே நின்றுட்டே இருக்காங்க. சாமி வந்து என்னை அனுப்பிச்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கதவு வழியாக பெரிய கதவு திறந்து வாசப்பட்டில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்பப்போ கூப்பிட்டு கேட்பாங்க என்ன செய்கிறாங்கன்னு. இந்த மாதிரி நிற்கிறாங்க சாமி. நான் பார்க்குறத பார்த்துட்டு அவங்க மறுபடியும் அங்கேருந்து கோயில் நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. நீ வெளி வாசப்படியில் உட்காந்து நீ பாருன்னு அங்கே உட்காந்து பார்ப்பேன். மறுபடியும் வந்து கேட்பாரு, இல்லை சாமி அவங்க கோயில் பக்கம் போயிட்டாங்க சாமி, அங்கே முக்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சாமி அப்படின்னு சொன்னேன். சாமி உடனே நீ உள்ளே வந்துடு, let them do whatever they like, my father will see, he will guide those people, you don't worry, you come inside அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் அவங்க வந்து ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிடுவாங்க. இதான் கிட்டத்தட்ட 25 வருஷம் கழித்து அவங்க பார்த்த முதல் மீட்டிங். இதுதான் அந்த முதல் மீட்டிங். ஒரு 3 நாள் நீடிச்சது. அந்த 3 நாளுக்கு அப்புறம் வந்து சாமி வந்து தாட்சணியமே பார்க்காம திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருடைய உண்மையான அந்த ரெனன்சியேஷன், அந்த துறவரங்கிறது வந்து அப்போ தான் எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. முழுமையாக இருந்தது. அவர் யாரையும் வெறுக்கலை. வெறுத்தோ விரக்தி அடைஞ்சோ ஒரு ஃபேமிலியை விட்டு வெளியே வரலை. அவர் வந்து மனைவி நேசித்தார், குழந்தைகளை நேசித்தார், எல்லாரையும் நேசித்தார். இருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து பகவத் காரியங்கள் இருந்ததுனால தெய்வமே அவர் அந்த இடத்துலேருந்து பிடுங்கி இங்கே நட்டி வச்சது, எங்கள் திருவண்ணாமலையில். எதுக்காகனா நம்ம பக்தர்களெல்லாம் அரவணைக்கத்தான் வந்திருக்காரை தவிர்த்து அவர் குடும்பத்துக்கு மட்டும் அல்ல. அதனால தான் அவர் தன் குடும்பத்தை வந்து அனுப்பிச்சி வச்சிட்டாரு. அதை விட மிகப்பெரிய குடும்பத்தை அரவணைச்சிட்டு இன்றைக்கி இருக்கார்.